காவேரியும் அவங்க பொண்ணு முகத்தையும் பாருங்களேன். அப்படியே 2 பேருமே ஒரே மாதிரி இருக்க மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்குது. காவேரி பக்கத்தில் இந்த குழந்தைய வைக்கும்போது எனக்கெல்லாம் அப்படியே உடம்பு அப்படியே ஒரு மாதிரியாக சிலிர்த்து போயிட்டு, ஏன்னா பார்த்தோமே எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக போயிட்டு. ஏன்னா மெமரி லாஸ் மாதிரி அப்படியே கொண்டு வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. ஆனால் எல்லாம் மறந்த மாதிரி காட்ட மாட்டாங்க, விஜயை மறந்த மாதிரி கண்டிப்பாக காட்டுவாங்க. ஆனால் பயப்பட வேண்டாம், நிச்சயமாக நல்லபடியாக தான் கொண்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மறந்தாலுமே கொஞ்சமாக மறந்த மாதிரி ஞாபகம் வர்ற மாதிரி அப்படி காட்டுவாங்க. இருந்தாலும் விகாவை நம்ம பிரித்து வைக்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய விகா ஃபேன்ஸுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், எப்படி ஸ்டோரி கொண்டு போனாலும் பார்த்துக்கலாம். விஜய் காவேரியே மறந்தாலும் விஜய் மறக்கக்கூடாது. 2 பேருமே மறந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விஜய் மறக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மறக்காமல் என்ன கொண்டு வருவாங்க, ட்ராக்கு இவங்களை வீட்டை விட்டு பாட்டி அனுப்புகிற மாதிரி, இவங்க போயிட்டு வாழ்ந்துட்டுருக்க மாதிரி, இவங்களை தேடி விஜய் போகிற மாதிரி அப்படி நிச்சயமாக காட்டுவாங்க. அதனால் எதுவும் கவலைப்படாதீங்க. இருந்தாலும் பாட்டி இன்றைக்கி ஃபுல் எபிசோடில் வில்லனே பாட்டி தான். சித்தப்பா கூட ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். எதுவுமே சித்தப்பா பேசுகிறதில்ல. இப்போ பாட்டி கொடுக்குற ஐடியாவில் தான் சித்தப்பா அப்படியே எடுத்துக்கிட்டு பேசுகிறது அப்படி பண்ணுறாங்க. மற்றபடி பாட்டி மேலே தான் ரொம்பவே தப்பு. தான் பேரன் அப்படிங்கிறதுனால பாசம் இருக்குதான், இருந்தாலும் பேத்தி தானே, காவேரியும் பேத்தி தானே, தன்னோட பேரனோட பொண்டாட்டி தானே. அப்புறம் அவங்க மேலே மட்டும் அன்பு இல்லாமல் எப்படி போகும்? அன்பு இல்லாமல் அவங்களுக்கு கஷ்டப்படுத்துறது. ஆரம்பத்துலேருந்தே பேரனுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிவிட்டு பேரனுக்கு மட்டுமே எல்லாமே பண்ணுறாங்க. அது தப்பு. காவேரிக்கு சப்போர்ட் பண்ணணும். காவேரி என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு தப்புமே பண்ணலை. இவங்களாக தான் தேடி போய் கல்யாணம் பண்ணாங்க. அவங்க லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலைல்ல. அப்படிங்கும்போது காவேரி கஷ்டப்படுத்துறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலை. விகா ஃபேன்ஸ் யாருக்குமே பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு. அதான் ட்ராக் கொண்டு போவாங்க நிச்சயம். எனக்கு என்னென்னா ராகவ் பார்த்து பையன் அவ்வளோ வேலை பார்க்குறான், ஆனால் அப்பாவை காட்டவே மாட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பசுவை காட்டினா கொஞ்சம் பரவாயில்லாமல் போகும்னு நினைக்கிறேன். ரொம்ப எல்லாத்தையுமே மறக்கிற மாதிரி காட்டிடக்கூடாது. யமுனா அக்கா மேலே ஒரு பாசமாக அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதேமாரி சாரதாம்மாவும் பேத்தினாலே எல்லா பாட்டிக்கும் நீ சந்தோஷம் தானே. பேத்தினாலே ஆனால் பேத்தியை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிகிட்ருக்காங்க. நம்ம சித்தியும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. கொஞ்சிகிட்டு இருக்கும்போது நர்ஸு கேட்குறாங்க, குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன். யாருக்காக இருந்தாலும் ஆசையாக இருக்கும். அந்த பேபியோட மூஞ்ச பாருங்களேன். இன்றைக்கி தான் வேஸு ரிவீல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ விஜய் சாயலை விட காவேரி சாயல் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. கற்பனையாக இருந்தாலுமே எனக்கு அப்படி தான் தோணுது. அப்படியே எனக்கு என்னென்னா, தங்கமே உன்னோட தங்கம் பக்கத்தில் இருக்குது, எந்திரிச்சு நீ பாரு முதல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே காவேரி பக்கத்தில் குழந்தைய வைக்கும்போது ரொம்ப ஃபீல் ஆச்சு. பார்க்கலாம் இனி வர ட்ராக்கில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. எப்படியுமே நம்ம மனசு உடைய வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இனி அப்படி தான் பண்ண போகிறாங்க. சரி பார்க்கலாம். இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.